இந் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மல்லிகைப்பூ நன்மைகளை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா, பை மோட் ஆன்லைன் அப்படிங்கிறவங்க ஸ்பான்சர் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் மல்லிகைப்பூவோட மருத்துவ பயன்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மல்லிகைப்பூக்களை சூடிக்கொள்வது பெண்களுக்கு அழகு என்பார்கள். மல்லிகைப்பூவை ரொமான்ஸ் உணர்வை தூண்டுவதில் முக்கிய மலராக கருதப்படுகிறது. இந்த காரணங்கள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சவை தான், சரிங்களா? ஆனால் மல்லிகைப்பூவில் வேறு என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? மல்லிகைப்பூவில் பால்வினை நோய்கள் குணமாக மல்லிகைப்பூ மொட்டுக்களை மருந்தாக பயன்படுத்தலாம் என்று சித்தர்கள் சொல்கிறாங்க. இந்த மல்லிகைப்பூ மொட்டுக்களில் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் சிறுநீரகம், கண் சம்பந்தமான கோளாறுகளை நீக்கிறதுக்கு மருந்தாக பயன்படுத்துகிறாங்க. இந்த மல்லிகைப்பூ நீரில் போட்டு கொதிக்க வைத்து பனங்கற்கண்டு சேர்த்து பருகி வந்தோம்னா கண்கள் ஏற்பட சத வளர்ச்சி குறைந்து படிப்படியாக பார்வை தெரிய ஆரம்பிக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகள் மல்லிகை தோட்டத்தை உலாவி வந்தால் அந்த நறுமணம் மூலம் உடலில் மாற்றங்கள் ஏற்பட்டு குழந்தை பெறும் வாய்ப்புகள் பெறுவார்களாம் அப்படின்னு அந்த காலத்தில் சொன்னாங்க. மல்லிகை தோட்டத்தில் தான் ரதியும் மன்மதனும் வாசம் செய்வதாக புராணங்கள் கூறுகிறாங்க. இதனாலேயே தம்பதி அந்யோன்யம் அதிகரித்து குழந்தை பெறும் பாக்கியம் அதிகரிப்பதாக கூறப்படுகிறது. பாலியல் உணர்வை தூண்டுதுன்னு சொல்கிறாங்க. மல்லிகைப்பூக்களை நன்றாக அரைத்து உடலில் வீக்கம் மற்றும் எரிச்சல் நமைச்சல் இருக்கும் இடங்களை பூசி வந்தோம்னா எளிதில் குணமடையுமாம். மல்லிகைப்பூக்களை நிழலில் உலர்த்தி அதனை பொடி செய்து எடுத்துக்கொள்ளணும். ஃபஸ்ட்டு இந்த பொடியை வெந்நீரில் கலந்து டீ போல காய்ச்சி குடித்து வந்தால் சிறுநீரக கற்கள் நீங்கும், நீர் சுருக்கு, நீர் எரிச்சல் போன்றவை சரியாகும். இந்த மல்லிகாய் பொடிய டீயை தினமும் குடித்து வந்தோம்னா எலும்பிற்கு நோய், நுரையீரல், புற்றுநோய் பாதிப்புகள் குறையுமாம். நமது குடலில் புழுக்கள் தங்கியிருந்தால் அது குடல் சுவர்களை அரித்து தின்று புண்களை உண்டாக்கும். இதனால் வயிற்றின் செரிமானத்தன்மை குறையும். இந்த குடற்புழு அழிப்பதற்கு மல்லிகை மலர்களை நீர் விட்டு கொதிக்க வைத்து பாதியாக சுண்டிய பின்னு அதனை வடிகட்டி அழிந்தால் குடல் புழு நீங்குமாம். அதே போலவே அஜீரண கோளாறு இப்படி வயிற்றுப்புண்களுக்கும் வாய்ப்புண்களுக்கும் இந்த மல்லிகைப்பூ சிறந்த மருந்தாக செயல்படுது. ஊட்டச்சத்து குறைவினால் சிலருக்கு நரம்பு தளர்ச்சி அடைந்து உடலில் பல பாதிப்புகளை ஏற்படுத்தும். இவர்களுக்கு மல்லிகைப்பூவை நிழலில் காய வைத்து பொடி செய்து தேன் கலந்து சாப்பிட்டா நரம்பு தளர்ச்சி நீங்கும்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்துணர்வும் பெறுவார்களாம். மல்லிகைப்பூவை நீர் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து ஆறிய பின்பு குடித்து வந்தோம்னா பெண்களுக்கு மாதவிடாயின் போது ஏற்படும் பிரச்சனைகள்